Hi friends, இப்போ ரியல்மிலேருந்து ரியல்மி 7 ரியல்மி 6 என்ன ப்ரைஸில் இருக்கோ சேம் அதே ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த மொபைலுக்கு போட்டியாக இருந்த வேறு மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோ M2 Pro. இந்த மொபைல் தான் இது வரைக்கும் பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரியல்மியோட ரியல்மி 7 லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 3 மொபைலில் எந்த மொபைல் பெட்டராக இருக்கும், நீங்கள் வாங்கினா எந்த மொபைலாக வாங்கலாம், ஸ்பெக்ஸ் அடிப்படையில் இருக்கிறதுலே எந்த மொபைலில் ஹையான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த மொபைல் வாங்கினா நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த 3 மொபைலுமே 15,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் தான் வருது. அதனால் இந்த 3 மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸை கம்பேர் பண்ணி எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம கம்பேர் பண்ண போகிற மொபைல்ஸ் போகோவோட போகோ M2 Pro, ரியல்மியோட ரியல்மி 7, ரியல்மியோட ரியல்மி 6 3 மொபைல் இருக்குது. எப்பவும் மாதிரி டிஸ்பிளேலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது போகோ M2 Proவில் 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரான 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது போக சென்டர் பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் இருக்குது. இதுவே ரியல்மி 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே. அதனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஃப்ளூயிடாக தெரியலாம். அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற கேமிங்லாம் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக இன்னுமே பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது போக சைட் பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. இங்கே கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அஃபிஷியலாக என்ன ப்ரொடக்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணவே இல்லை. கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால நாம் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரியல்மி 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் 7 மாதிரியே தான். ஆனால் 6.65 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே, 90 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட், அது போக கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் நாச்சும் இருக்குது. இந்த 3 மொபைலில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 ரியல்மி மொபைலுமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுலையுமே கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது. அது போக இங்கே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்றதுனால போகோ M2 Pro பெட்டர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு பெட்டராக இருந்தாலும் இப்போ போயிட்டு இருக்க டெக்னாலஜிக்கு 90 Hz அப்படின்றதே நார்மல் அப்படின்ற அளவுக்கு தான் டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இப்போவும் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு மொபைலை சஜஸ்ட் பண்ணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மொபைலை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மொபைல்லையுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் வந்திருக்காங்க. அடுத்து பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகோ M2 Proவில் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட கிளாஸ் பில்டு இருக்குது. இதுவே ரியல்மி மொபைல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான் இருக்குது. இங்கே பில்ட் வைஸ் போகோ M2 Pro கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. ஏன்னா இங்கே கிளாஸ் பில்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷனும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே போகோ M2 Pro தான் பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அடுத்து அப்படியே கேமராஸ்க்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகோவில் மெயின் கேமரா 48 MB சாம்சங்கோடது, செகண்ட் 8 MB வைட் ஆங்கிள், 5 MB மேக்ரோ, 2 MB டெப்த் அப்படின்ற செட்டப்போட வந்திருக்காங்க. ரியல்மி 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 MB சோனி IMX 682 அப்படின்ற சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்டரி 8 MB வைட், 2 MB டெப்த், 2 MB மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட இருக்கு. ரியல்மி 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 MB சாம்சங் கேமரா கொடுத்துருக்காங்க பிரைமரிக்கு. அது போக 8 MB வைட், 2 MB டெப்த், 2 MB மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட வருது. இந்த 3 கேமரால எது பெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இங்கே சோனியோட கேமரா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சோனியோட கேமராஸ் எப்பவுமே அதே MP கவுண்ட்ல இருந்தாலும் சாம்சங்கோட எப்பவும் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே சோனியோட 64 MP கேமராவோட வந்த ரியல்மியோட ரியல்மி 7 பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அடுத்து ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மொபைல்ஸ்க்கு இடையிலையும் ஃப்ரண்ட் கேமராவில் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. 3 மொபைல்லையுமே 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்குது. ஸோ இங்கே 3 கேமராவில் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே பேட்டரிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோவில் 5000 mAh பேட்டரி வித் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ரியல்மி 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமான 5000 mAh பேட்டரி வித் 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதுவே ரியல்மி 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4300 mAh ப்ளஸ் 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3ல் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்து 30 வாட் கொடுத்தாலும் 33 வாட் கொடுத்தாலும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டுக்கும் கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பெரிய வித்தியாசம் இருக்காது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 60 நிமிஷம் பக்கத்தில் எடுத்துக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இந்த 2 மொபைலுமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். போகோவோட போகோ M2 Pro, ரியல்மியோட ரியல்மி 7 இந்த 2 மொபைலுமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் பெரிய சேஞ்சஸே வருது. ஆமாம், போகோ
போக்கோவில் ஸ்னாப்ட்ராகன் 720G அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதுவே ரியல்மி 7ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G95 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியல்மி 6ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G90T அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ப்ராசர் கடையில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. இங்கே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய வித்தியாசத்தை இந்த 3 ப்ராசஸருக்கும் இடையில பார்க்க முடியாது. ஆனால் டே டு டே யூசேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் அதிகமாக இருக்கிறதா இருக்கட்டும், அது போக பேட்டரி அதிகமாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும் போல விஷயங்களில் கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கவே கூடாது, மற்ற இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 720G தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இது உருவாக்கியிருக்க நேனோமீட்டர்லேருந்து ஆர்கிடெக்சர்லேருந்து எல்லாமே வேறுபட்டது. அது போக இங்கே ஸ்னாப்ட்ராகனில் இருக்கிற அட்ரினோ ஜிபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மீடியாடெக்கில் இருக்கிற மாலி ஜிபிஓட ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே ப்ராசர் வைஸ் கண்டிப்பாக நான் போக்கோவோட போக்கோ M2 ப்ரோக்கு தான் கொடுக்க போகிறேன். அடுத்து சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லையுமே ட்ரிபிள் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது போகோவில் Android 10 பேஸ் பண்ண மியூஐயும் ரியல்மியில் Android 10 பேஸ் பண்ண ரியல்மி யூஐயும் வந்திருக்கு. நீங்கள் சாஃப்ட்வேரில் பெரிய வித்தியாசங்கள் சொல்ல முடியாது, உங்களோட தேவையை பொறுத்து தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்பெக்ஸுமே பார்த்துட்டும் எந்த மொபைலில் எந்த ஸ்பெக்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்றத, ஸோ இங்கே எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத ப்ரைஸை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசங்கள் கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஆமாம், நீங்கள் போகோவோட 4GB 64GB வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் 6GB 64GB 15,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் 6GB 128GB 17,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த ரியல்மி 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 64GB 15,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் 8GB 128GB 17,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ரியல்மியோட ரியல்மி 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4GB 64GB 14,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது எப்போவுமே ஸ்டாக் இருக்கிறதே கிடையாது. இதுவே போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃப்ளாஷ் சேலையாவது வந்துட்டு இருக்கு. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 64GB இந்த ரெண்டு மொபைல் மாதிரி இதுவும் சேமான 15,000 அப்படின்ற ப்ரைஸ் தான் வருது. அது போக 8GB 128GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வருது. இப்போ எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோன்ற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி 7 தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ரெண்டாவது கேமரா எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம், அதுவும் பெஸ்ட்டாக இருக்குது. அது போக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போக்கோ M2 ப்ரோக்கு ஈக்குவலாக இருக்குது, அதனால பேட்டரியும் பெட்டராக இருக்குது. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே போக்கோ M2 ப்ரோவில் நல்ல ப்ராசர் கொடுத்துருந்தாலுமே ரியல்மியில் மீடியாடெக் G95 அப்படின்றது கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுற ப்ராசர். ஆனால் கண்டிப்பாக கேமிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720Gக்கு ஈக்குவலாக சில இடங்களில் அதை விட பெட்டராகவே இருக்கும். ஏன்னா இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலி G76 MC4 அப்படின்ற ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹீலியோவோட G90T ப்ராசரில் இருக்கிற ஜிபியோட பவர்ஃபுல்லான ஜிபியு, அதனால கண்டிப்பாக இதனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ போகோ M2வை விட இந்த ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல பர்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால இங்கே போகோ M2க்கு ஈக்குவலாகவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இந்த ப்ராசர் நல்ல ப்ராசர் தான். அது போக போகோ M2 ப்ரோவில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. 15,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கே அவைலபிளாக இருக்குது. அதனால நான் இங்கே ரியல்மியோட ரியல்மி 7 தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ண போகிறேன். அடுத்து இங்கே ரியல்மி 6 பற்றி பேச தேவையே இல்லை. சேம் ப்ரைஸில் இருக்கிற அதே கம்பெனி மொபைல் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ரியல்மியோட ரியல்மி 7 எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இதை நீங்கள் ஃப்ளாஷ் சேலில் வாங்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 10ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு இருக்குது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது போக உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இங்கே போகோவோட போக்கோ M2 ப்ரோவை செலக்ட் பண்ணுங்கள். 7 கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளே கம்மியாக இருக்குது, அது போக கேமராவும் கம்மியாக இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மொபைல் வாங்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 7 தான் இந்த 3ல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னு தோணுதா? அப்படி இல்லைனா உங்களுக்கு மாற்றி தோணுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சரின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா முழு வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் எந்த மொபைலுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன மொபைல்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும் அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் அவங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை மாதிரி மேலும் நிறைய வீடியோக்கள் காத்திருக்கு. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.